ஹாய் guys, நான் உங்க டேனியல். நான் உங்க டேவிட். இன்னைக்கு நம்ம பாலங்குடிலேருந்து ஊட்டிக்கு ட்ரிப்பு போயிருக்கோம். இப்போ ஊட்டி ட்ரிப்பு போயிட்டு இருக்கும் போது பாதியிலேயே நம்ம மேட்டுப்பாளையத்தில் நிப்பாட்டி டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 ஹார்பின் வளைவை வந்து தாண்டி இப்போ வந்து வண்டிக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கோம், எங்களுக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப இங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஊட்டிக்கு. இன்னும் வந்து ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கும். 35 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம ஊட்டிக்கு போய் சந்திப்போம். பாய் பாய். பாய் பாய். ஃபஸ்ட்டு டே பிளான் என்னென்னா ஊட்டிலேருந்து நேராக முதுமலைக்கு போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டே பிளானில் ஊட்டியில் நம்ம சுற்றி பார்க்காம ஸ்ட்ரைட்டாக முதுமலையில் வந்து டைகர் ரிசர்வ் பார்க்க சொன்னாங்க. அங்கே வந்து அனிமல்ஸ்லாம் பார்க்கலான்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டுருக்கோம். இதுக்கு போகிற ரூட் வந்து கூடலூர்லேருந்து நேராக முதுமலை. நீங்கள் கூடலூர் வழியாக போனீங்கன்னா 72 கிலோமீட்டரு. இன்னொன்று வழி இருக்குது கல்லட்டி ரோடில் அப்படி போகிறதா இருந்தால் நீங்கள் போகாதீங்க. அந்த ரோட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே டேஞ்சரஸ் ஆக்சிடென்ட் ஜோன் மாதிரி இது. நீங்கள் கூடலூர் வழியாக போனீங்கன்னா 72 கிலோமீட்டர் கொஞ்சம் சுற்றுனேன். ஆனால் நீங்கள் அந்த உள்ள போனது ரொம்ப நல்லது. நம்ம இப்போ ஊட்டியில் உள்ள சாக்லேட் மியூசியமுக்கு வந்திருக்கோம். சாக்லேட் மியூசியம் ஊட்டி சீரியஸில் இப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது சாக்லேட் மியூசியம் பார்த்தோம். இப்போ சாக்லேட் மியூசியமில் உள்ள என்னென்ன இருக்குன்னு இப்போ வாங்க போகலாம். சாக்லேட் ஃபேக்ட்ரியில் பார்க்குற மாதிரி பெருசாக எதுவும் வச்சுருக்கல. சாக்லேட்லேயே செஞ்ச மூணு 4 டாய்ஸ் மட்டும் இருந்துச்சு. நீங்கள் அப்படி அங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சாக்லேட் மியூசியம்னு போட்டுருந்தாங்க. அங்கே நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போக வேஸ்ட்டு தான் அது. நீங்கள் போகிறது தேவையில்லாத வேலை. நீங்கள் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக முதுமலையே போயிருங்க. முதுமலைக்கு வந்து ஊட்டிலேருந்து 72 கிலோமீட்டர் அந்த வழியில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ முதுமலையில் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் லக்கு நீங்கள் என்னென்ன அனிமல்ஸ் வேணால் பார்க்கலாம், உங்கள் லக்கு இருந்தால் புளியை கூட பார்க்கலான்னு சொன்னாங்க. இப்போ முதுமலை வந்தாச்சு நம்ம. சரி, இப்போ வாங்க நம்ம லக்குக்கு என்னென்ன அனிமல்ஸ்லாம் பார்க்க முடியுதோ பார்ப்போம் வாங்க. இங்கே தம்பி வந்தானா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்காரன். மறைந்திருந்து பார்க்கும் மர்மமல்ல. சப்பனே முருகா, வடிவேலா, இந்த உடம்பு உன் உடம்புடா. சபா, என்ன கெட்ட பழக்கம். விடிஞ்சா இது ஒரு வேலை. நம்ம இப்போ முதுமலையோட ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். முதுமலையிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம நேராக கூடலூர் வழியாக திரும்ப ஊட்டி போகிறோம். ஊட்டியில் இங்கே ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் பிளான் யோசிப்போம்.
கைஸ் வியூ பாயிண்ட் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி வா டே டீ குடிக்குமா? குடிப்போம். தூக்கம் தான் வருது எனக்கு. அதுக்குள்ளே தூங்கணுமா? ரொம்ப கூலிங்காக இருக்குது. டீ காஃபி எதாவது குடிச்சாங்க உடம்பு கொஞ்சம் கதை வச்சுக்கணும். என்ன நைட் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்போம். கேமரா எடுத்துகிட்டு வந்தோம். கேமராக்கு பிரைட்னஸே பத்தலை, வேஸ்ட்டு. அதோட இப்போ மொபைல் இருக்கும். சரி வாங்க டீ குடிச்சிட்டே பேசலாம். பண்ணலாம் நடங்கலையா உனக்கு? எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? டீ குடிச்சிட்டே பேசலாம் வாங்க. சரி வாங்க குடிக்கலாம். இது என்ன ஒரு பேக்கரி இருக்கு? என்ன அம்மிசி ஐயாங்க ஆஸ்பத்திரி. வா ரோட்டை பார்த்து வா, காசு வந்து. காசு எடுத்துட்டியா வீடியோ? எடுத்து சரி போடு. இந்த குளுக்கு காஃபி குடிச்சாலே சூப்பராக இருக்கு. ஹாய் காய்ஸ், நான் உங்க டேனியல். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சரி பாரு. நான் தான்டா டேனி. 1 2 3. ஹாய் காய்ஸ், நான் உங்க டேனியல். நான் உங்க டேவிட். நம்ம பரமக்குடியில இருந்து இன்னைக்கு நானே சொல்லுவேன். சரி நீனே சொல்லு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதுக்கு 1 2 3. ஹாய் காய்ஸ், நான் உங்க டேனியல். நான் உங்க டேவிட். சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 2 ட்ரிப் போயிட்டு இருக்கும் போது பாதியிலேயே வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். எங்களுக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல நம்ம ஊட்டில என்ன பேசவே இல்லடா. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். இப்ப நீ சொல்லு. இப்ப நீ சொல்லு. இப்ப ஊட்டில என்னென்னலாம் பார்க்கலாம்னா சொல்லு. அதெல்லாம் தெரியாது. இப்ப சொல்லு. இப்ப எல்லாம் பண்ண வேணாம், பார்க்க போறோம் சொல்லு. ஊட்டி போயிட்டு இருக்கோம் சொல்றா. ஐயோ இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லு. தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துருவோம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க.